ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லெமன் ரைஸ் பண்ணணும் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் என்னங்க இருக்குன்னா, அதுதாங்க விஷயமே இருக்குது. இதில் ஒரு இது மாதிரி பருப்பு ட்விட்ஸ் மாதிரிங்க. இதில் வந்து கடுகு, பாசிப்பருப்பு நிறைய போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாசிப்பருப்புங்க, மஞ்சள், லெமன் சாறு, வரமிளகாய், கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, எண்ணெய்ங்க. இப்போ தாளிக்கிறத பார்க்கலாங்க. வானொலி வச்சுருக்கேன். வானொலி நல்லா சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதுக்கு தாராளம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, உளுந்து பாசிப்பருப்புங்க. பச்சைப்பருப்பு இதுக்குள்ளே போட்டுருங்க. அது கொஞ்சம் பொரிச்சிட்ருக்கும். நிறைய போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நிறைய போட்டுறாதீங்க. நான் சொல்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி போடுறேங்க. ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி. அடுத்தது வரமிளகாய், கருவேப்பிலை, லெமன், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. கொஞ்சோண்டு ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க, டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் தண்ணி போதும். ஒரு 2 ஸ்பூனுக்கு ஊற்றுங்க. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். லெமன் ரைஸ் இங்கே பாருங்கள், வாழையில் வச்சு பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் தான் சாப்பிடணும் இல்லை, டிஃபன் பாக்ஸில் கூட வச்சு கொடுக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் டெய்லியுமே நான் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இப்படி தான் வச்சு கொடுத்துடுவேன். பாருங்கள், இது வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்னென்னா, லெமன் ரைஸ், கொத்தவரங்காய் தொக்கு, மோர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.